ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்குறோம். இது வந்துட்டு போட் நெக் ப்ளவுஸுங்க. பாடி சுற்றளவு 33 இன்ச்சு. ஸோ இந்த பாடியில் உங்களுக்கு வந்துட்டு போட் நெக் தைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு கட்டிங் வந்து பண்ணிடுறேன். ஸோ ப்ளவுஸோட உயரம் இது வந்து பாடியிலேருந்து டைரெக்டாக அளவு எடுத்துருக்குங்க, அளவு ப்ளவுஸ் கிடையாது. ஸோ நான் தான் வந்து கழுத்தோட அகலம் இதெல்லாம் வந்துட்டு நான் தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த பாடிக்கு நான் எப்படி போட் நெக்கு வந்துட்டு கழுத்தோட அகலம் வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிடலாம். கீழே வந்துட்டு பாருங்கள், லைனிங் மடித்து போட்டிருக்கேங்க. கீழே மடிச்சடிக்கிறதுக்கு இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு விட்டுக்கலாம். ஸோ இதுவே போதும், இதுக்கு மேலே கண்டிப்பாக துணி தேவைப்படாது. நீங்கள் டேப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க உயரம். ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு 13 இன்ச்சு. இவங்க வந்து ஒரு நார்மலான ஹைட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 13 தான் கரெக்டாக இருக்குது. ஸோ 13 தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து 14 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தான், ட்ரையல் மாதிரி தான். இன்னும் சொல்ல போனால் நான் முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு பேட்டர்ன் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரையல் பார்ப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை, எப்படி சொல்கிறது, ட்ரையலே இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து உயரம் மார்க் பண்ணிட்டேன். பாடி சுற்றளவு வந்துட்டு 33. இது எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து டோட்டல் பாடி சுற்றளவை 2ஆக பிரிச்சுக்கணும். 33 2ஆக பிரித்தோம் அப்படின்னா 16.25 வரும். இந்த 16.25 2 இன்ச்சு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அது வந்து பின்னாடி பாடி சுற்றளவுக்காக. லைனிங் அப்படின்னா 2 இன்ச்சு ஆட் பண்ணுங்கள், காட்டன் அப்படின்னா 1.5 இன்ச்சு ஆட் பண்ணுங்கள் போதும். ஸோ 2 ஆட் பண்ண அப்படின்னா 16.25 ப்ளஸ் 2னா 18.25 வரும். இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பின்னாடி பாடி சுற்றளவு. ஸோ இதை தான் வந்துட்டு மார்க் பண்ணணும். இதை நம்ம 2ஆக தானே பிரித்து மார்க் பண்ணுவோம். ஸோ 18.25 அப்படின்னா நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், அந்த 4 இன்ச்செல்லாம் வந்ததுன்னா அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 18 இன்ச்சு தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ 18 அப்படின்னா 9.25 வரும். ஸோ 9.25 தான் பின்னாடி பாடி சுற்றளவுங்க. நீங்கள் இதே 4 இன்ச்சு வருது 18.25 அப்படின்னா அந்த 4 இன்ச்சு விட்டுட்டு 18 மட்டும் எடுத்துக்கலாம். எப்போவுமே அந்த 4 இன்ச்சு விட்டுருங்க, அது ஒன்று, ஏன்னா ஒரு பாயிண்ட் தான், அதனால் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வர போகிறதில்ல. இடுப்பு வந்துட்டு 31. இதெல்லாம் வந்துட்டு 4 அப்படியே தான் பிரிச்சுக்கணும், எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ 4 பிரித்தோம் அப்படின்னா 7.25 வரும். ஸோ 7.25 மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பாடி சுற்றளவில் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்குங்க. மெத்தேடு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மெத்தேடு தான். அளவுகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி மாற்றி வச்சுப்போம். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் வந்துட்டு சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த பாடி சுற்றளவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மெத்தேடு இதுவே பண்ணுங்கள், அளவுகளை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பின்னாடி கழுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச்சு. ஸோ 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு பேட்டர்னு நம்ம இப்போ மார்க் பண்ண மாட்டோம், பட் வந்து நான் எழுதிப்பேன். ஏன்னா அப்புறமா கேன்வாஸ் வெட்டுறப்ப துணியை பார்த்தா டக்குன்னு தெரிஞ்சுக்கும் எத்தனை இன்ச் உயரம் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நீங்கள் 8 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து 8.25 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், போட் நெக்குக்கு நான் கழுத்து எப்படி சொல்கிறது, கழுத்தோட அகலம் எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் பாருங்கள் எழுதலை, நோட்டில் எதுவுமே வந்துட்டு போட் நெக்குக்கு அப்போ எழுதலை, இப்போ தான் எழுதிக்கிறேன். மொத்த ஷோல்டரோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 15.5 இன்ச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஷோல்டருக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட்டுருவேன். ஷோல்டருக்கு வந்துட்டு 2 இன்ச்சு, எனக்கு நான் நார்மலாக வைக்கிறது 2 இன்ச்சு தான். ஒரு வேளை கழுத்தகலம் நல்லா கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் ஷோல்டர் பெருசு பண்ணிப்பேன். மற்றபடி ஆவரேஜாக வந்துட்டு 2 இன்ச்சு தான். ஸோ 2 4 இன்ச்சு வரும். 4 இன்ச்சு போச்சு அப்படின்னா இதில் வந்துட்டு 11.5 இன்ச்சு வரும். ஸோ நம்ம வந்துட்டு 11 இன்ச்சு எடுத்துக்கோம். ஏன்னா சிலருக்கெல்லாம் ஷோல்டர் பெருசாக இருக்கும், இங்கே பாடி சின்னதாக இருக்கும், அது பத்துமா என்ன நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துப்பேன். நமக்கு இங்கே ஆம்கோல் வரைகிறதுக்கு மினிமம் ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு கிளாத் இருக்கணும். அரைமா கம்மியாக இருந்தால் வளைக்க முடியாது. ஸோ அதனால் மினிமம் ஒரு 1 இன்ச்சுக்கு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வருதோ நான் அதை தான் மார்க் பண்ணிக்குவேன். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு 11 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன், அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 11 அப்படின்னா 5.5 இன்ச்சு. ஸோ 4 இன்ச்சு தைக்கிறதுக்காக விட்டுட்டு 5.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். நான் பாருங்கள் கீழே இது வந்து செக் பண்ணுறதுக்காக, ஏன்னா பாடியோட அகலம் கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக நான் கீழே மார்க் பண்ணுறேன். ஸோ 5.25 மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டர் வந்துட்டு 2, தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்னா ஒரு 1.25 இன்ச்சுக்கு பக்கமாக வந்துட்டு அகலம் இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு 11 வச்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா ஷோல்டர் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த கழுத்தோட அகலம் ஷோல்டர் கரெக்டாக வைக்கல அப்படின்னா கை வந்து மேலே ஏறிடும். போட் நெக் எந்த நெக்காக இருந்தாலும் சரி கை மேலே ஏறிடும். அப்போ வந்து நீங்கள் கை நீளம் ஒரு 11 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அது 1/2 இன்ச்சு குறைஞ்சு போயிடும், கை நீளமும் குறைஞ்சு போயிடும். ரொம்ப மேலே ஏறிச்சுனால அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிலருக்கு இந்த பாடியோட அகலமே கம்மியாக தான் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் எக்ஸாக்டாக இருக்கிறப்ப நம்ம எக்ஸாக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். அப்போ 11 அப்படின்னா 5.5 இன்ச்சு நம்ம வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 5.5 11ங்களா? ஸோ தைக்கிறப்ப 11 வரும். 5.5 அதுக்கப்புறம் வந்துட்டு 2.25
ஸோ இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைட்டாக. ஸோ இது இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்படி தான் வந்துட்டு அளவுகள் வச்சுக்கிறேன். நீங்கள் எப்படி போட் நெக்குக்கு அளவு வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் சொல்ல போனால் நான் உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் யோசிச்சு பண்ணேன். நான் டக்குன்னு அப்படி ஷோல்டர் பார்த்தேன்னா அப்படியே வச்சுருவேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுனால அந்த மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். நான் பாடியில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கோடே போடுவேன். ஏன்னா கோடு போட்டால் மறுபடியும் கஜன்னு இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் தான் கோடே போடுவேன். இப்போ நமக்கு கழுத்தோட அகலம் 11.5ங்க, ஷோல்டரோட அகலம் 2. இப்போ 11 2 2 4 15.5 ஆயிரும். கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு ஆம்கோல் மார்க் பண்ணிடலாங்க. ஆம்கோல் வந்துட்டு 8.25 பாருங்கள். எப்போ போல் ஃபஸ்ட்டு உயரத்தில் இருந்துட்டு 13 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நான் 2 விதமாக மார்க் பண்ணுவேன். உங்களுக்கு குழப்ப வேண்டாம், அதனால் நான் எப்போயும் பண்ணுறது அப்படியே பண்ணிடுறேன். ஸோ மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், 8.5 இன்ச்சு உயர வைப்போம். பட் போட் நெக் பொறுத்த வரைக்கும் 8.5 இன்ச்சுக்கு எப்படி சொல்கிறது கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட கழுத்தோட அகலம் ஜாஸ்தியாக போகிறப்ப இந்த ஆம்கோலோட ரவுண்டு வரைகிற இந்த அகலம் இருக்கு பாருங்கள், பாடியில் இந்த அகலம் இது ரொம்ப கம்மியாக இருக்குமா, அப்போ இறக்க ஜாஸ்தியாக வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 7 இன்ச்சு வைக்கிறேன். 7 இன்ச்சு வச்சுட்டு அளந்து செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கம்மியாக வைக்கணும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. இது ஆம்கோல் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான். அதே மாதிரி போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் ஆம்கோல் வளைக்கிறது நீங்கள் இங்கிருந்து 1 இன்ச்சு விட்டெல்லாம் வளைக்க முடியாதுங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் வரும். நம்ம அப்படியே தான் வளைச்சிக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு சும்மா அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிக்கிறேன். எனக்கு 8.25னா பாடியில் 8 இருக்கணுங்களா, 6 தான் இருக்குது, வாய்ப்பே இல்லை. அப்போ இன்னும் 2 இன்ச்சுக்கு வேணும். நான் வந்துட்டு கீழே இறக்கிக்கிறேன். ஓகே, இப்போ பாடியோட அகலத்தை நான் வந்து செக் பண்ணிக்குவேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 9.25. ஏன்னா சம்டைம் வந்துட்டு கொஞ்சம் அகலம் கிராஸாக போச்சு அப்படின்னா கம்மியாக இருக்கும், அதனால் செக் பண்ணிப்பேன். இப்போ நான் வந்துட்டு வளைச்சிக்கிறேன். பாருங்க, குட்டியாக தான் வளைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் அந்த கேப்பே இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக எங்கெல்லாம் கோடு போட்டோமோ அங்கெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போவும் எனக்கு 7.5 இன்ச்சு தான் வருது. பட் ஆனால் எனக்கு 8 இன்ச்சு வேணும். அப்போ இன்னுமே கம்மி பண்ணிக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்னன்னா இந்த அக்கா இவ்வளோலாம் வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. போட் நெக் அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா எல்லாத்தோட பாடியும் ஆம்கோல் வந்துட்டு அந்த பாடிக்கு தகுந்த அளவே இருக்காது. ஸோ வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து செக் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு ஆம்கோல் வந்து அவங்களோட பாடிக்கு கரெக்டான அளவாக இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து 8.25 இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இறக்க வந்து ஜாஸ்தியாக தான் வரும். நான் போட் நெக்குக்கு மேலிருந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிடுவேன். ஸோ அது உங்களுக்கு சொன்னால் குழப்பம், அதனால தான் நான் சொல்லலை. ஓகே, இப்போ பாருங்கள், நான் கீழே கோடு போட்டோன்னே எனக்கு வந்து 8 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த கோடு இல்லை, இது இப்படி அடிச்சு விட்டோம்னா தான் நமக்கு வந்து குழப்பமாகாமல் இருக்கும். கீழே இருக்கிற மார்க்கு தான். ஸோ இப்போ வந்துட்டு ஆம்கோலும் மார்க் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சுங்க. எல்லா அளவுகளுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இது இங்கே பின்னாடி வந்துட்டு ஷேப் எடுக்கணும். ஸோ அதனால் நான் அது எதுவுமே பண்ணலை. ஓகே, இப்போ வந்துட்டு இதை வெட்டிடலாம். இந்த ஆம்கோல் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தா என்னமோ குழப்புற மாதிரி இருக்கும். குழப்பெல்லாம் இல்லை. நீங்கள் லோனுக்கு வைக்கிறப்ப இந்த ஆம்கோலோட அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இவ்வளோ அகலத்துக்கு இருக்கும், ஈஸியாக நீங்கள் வந்துட்டு வளைஞ்சு எடுத்துக்க முடியும். பட் போட் நெக் அப்படிங்கிறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கு கரெக்டாக போயிடும், ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது வந்து அவங்க பாடி ஷேப்புக்கு எப்படி ஆம்கோல் இருக்குதோ அதை பொறுத்து தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கணும். அது எவ்வளோ இன்ச்சு வந்தாலும் சரி, கீழே இறங்கினாலும் சரி, மேலே ஏறினாலும் சரி, நமக்கு தேவை ஆம்கோல் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகே, சரி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதை அர்க்கட் பண்ணிக்கலாம். இடுப்பு மடிச்சடிக்கிற இடத்துல, அப்புறம் பாடி சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். கழுத்து இன்னும் வெட்டலைங்கிறதுனால கழுத்துக்கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது கை மார்க் பண்ணலாம். கை மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஆம்கோல் வந்துட்டு 8.25ங்களா, அப்போ வந்துட்டு 4 சரியாக மடித்தா பத்தாது. ஸோ துணியை வந்து கம்மி பண்ணி போட்டுக்கணும். எனக்கு எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். இது கம்மி பண்ணி போடுறதுனால ஒட்டு வந்து சின்னதாக போட்டால் போதும். அதே மாதிரி இது லைனிங் அப்படிங்கிறதுனால உள்ளே தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஒட்டு எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு வெளியில் அசிங்கமாக தெரியாது, கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணி போடுறோம். ஓகேங்களா? ஓகே, எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் எனக்கு எக்ஸாக்டான அளவு. நான் கம்மி பண்ணி இவ்வளோ தூரத்தில் போட்டிருக்கேன். இப்போ கீழே லைனிங்கையும் கிளாத்தையும் வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டால் போதுங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது. கை நீளம் வந்துட்டு 10.5 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 11 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். கச்சை பகுதி கம்மி பண்ணுறது 3 இன்ச்சு. கை சுற்றளவு வந்துட்டு 10.75. ஸோ 5.1 வரும். இதெல்லாம் அதே அளவு தான், இதெல்லாம் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பாடி மட்டும்தான், அந்த பின்பக்கத்துக்கு மட்டும்தான் அந்த 2 இன்ச்சு கூட்டுறோம். அதை தவிர வேறு எங்கேயுமே
எதுவுமே இது பண்ண மாட்டேன். நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதை அப்படியே ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும். என்னென்னா அளவு எடுக்கிறப்ப கரெக்டாக அளவு எடுக்கணும், அதுதான் மேட்ரு. எங்கே லூஸ் விடணும், எங்கே டைட் பிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து தப்பாக போயிடும். ஓகே, ஆம்கோல் மார்க் பண்ணுறேங்க 8.25. பாருங்கள், கையில எல்லாம் நான் கரெக்டாக 8.25 தான் மார்க் பண்ணுறேன். பாடியில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு 4 இன்ச்சு கம்மி பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ கை சுற்றளவையும் ஆம்கோல் சுற்றளவையும் கோடு போட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ எவ்வளோ விடுமோ அந்த கிளாத் வந்து விட்டுக்கலாம். அப்புறமா நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்போ ஸ்லீவ் அப்படின்னா இடையில ஒரு அளவு செக் பண்ணிக்கணும், ஷேப் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படின்ட்டு. ஸோ 6 இன்ச்சு கிட்ட நான் அளவு எடுத்திருக்கேன். 6னா 6.5 கிட்ட இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தையலுக்கு 6 இன்ச்சு கிளாத் விட்டுருக்கேன் அதனால. ஸோ 6 இன்ச்சு கிட்ட 11.5னா 5.25 வரும். ஸோ 5.25 நான் ஒரு புள்ளி சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மைல்டாக லூஸ் இருக்கணும், ரொம்ப அதுக்காக ஃபிட்டாக இருந்ததுன்னா போட முடியாது. அதனால் 5.25 நான் வந்துட்டு இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தூரம் நமக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்படியே நம்ம நேராக தைச்சிட்டோம் அப்படின்னா தோலான்னு ஒரு மாதிரி கையெல்லாம் அசிங்கமாக இருக்கும். ஸோ ஷேப் எடுத்துக்கணும். நான் பாருங்கள், ஷேப் வந்து நான் அப்படியே தான் கையில் எடுத்துக்கிறேன், ஒரு அப்ராச்மெண்ட்டாக. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அங்கங்கே டாட் மட்டும் வச்சுருக்கேன். நம்ம வெட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். கை வரைகிற பாருங்கள், 2 இன்ச்சு சென்டரில் இருந்துட்டு 2 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து தான் வரைய ஆரம்பிக்கிறேன். வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து வெட்டிடலாம். கை வரைகிறப்ப கொஞ்சம் நமக்கு அந்த இப்படி போடுறப்ப கிராஸ் முன்ன பின்ன கூட வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டுறப்ப கரெக்டாக பண்ணி வெட்டிக்கலாம். ஏன்னா வளைக்கிறோம் இல்லையா, அது நம்மளே அறியாத கொஞ்சம் அவ்வளோ ஷேப்பாக எடுக்காது. வெட்ட உங்களுக்கு ஈஸியாக அது வந்துட்டு வந்துடும். ஓகே, வெட்டிட்டேன். சென்டரில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டிடலாம். இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு லைனிங்கு இது அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல குட்டியாக ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். கீழ் சென்டரில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து கையை ஒட்டு போடணும், அதனால் அர்க்கத் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுடலாம். சிலருக்கு இந்த ஷேப் எடுக்கிறோம், இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் தாண்டி வரப்போ ஒரு லூஸ் வரும். சம்டைம் அடிக்கைகிட்ட மட்டும், அதாவது இந்த கேப்பில் மட்டும் வரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக கை அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோலிருந்து கீழே வரப்போ கை நல்லா குண்டாக இருக்கும். கீழே வர தான் நம்மளுக்கு வந்துட்டு சின்னதாகிட்டே வரும். அப்படி தான் வந்துட்டு நான் அமைப்பு இருக்கும். பட் ரொம்ப ரேராக சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஆம்கோலை தாண்டி இறங்குறப்பவே ஒரே ஷேப்பில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து லூஸ் இருக்கும். அவங்களுக்குலாம் இன்னுமே இந்த இடத்துல மட்டும், அதாவது இந்த நம்ம 6 இன்ச்சுக்கு கம்மியாக அந்த கேப் இருக்குது பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் வளைச்சி விடுற மாதிரி இருக்கும். அது ஒன்ஸ் தைச்சா மட்டும்தாங்க தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு அந்த மாதிரி எல்லாம் 1-2 கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அவங்களதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். அடிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக குடஞ்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி 1-2 பேர்த்துக்கு வந்து அப்படி இருக்குது. அதனால தான் சின்ன கை தைச்சாலும் சிலருக்கெல்லாம் அந்த அடிக்கை கிட்ட லூஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ரீசன் வந்துட்டு அதுதான். ஓகே, இப்போ வந்துட்டு குடஞ்சி விட போகிறேங்க. பாருங்கள், இப்போ இப்படி தான் நம்ம வந்துட்டு வெட்டி இருக்குமா பாருங்கள். இதுதான் கம்மியான அளவு துணி. இந்த துணி இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக எந்த துணி இருக்குதோ அங்கே தான் குடஞ்சி விட்டுக்கணும். கம்மியான துணியில் குடைய முடியாது. குடையிறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டில் பாதி மார்க் பண்ணிக்கிறோம். 8.25 பாதி 4.1 வரும். ஸோ இந்த இடத்துல உயரத்துக்கு 1/2 இன்ச்சுக்கு இங்கே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு வளைச்சி விடலாம். இதுதான் நான் எப்போவுமே ரெகுலராக பண்ணுற இதே மெத்தட் தாங்க. இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லா கட்டிங் எல்லா இதுவுமே வந்து ரெகுலராக ஒரே மாதிரி தான் வெட்டுவேன். பட் இதுக்கு இதை விட ஈஸியாக வேறு ஏதாவது இருக்கான்னு நானும் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு அதெல்லாம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அதனால் நான் இந்த இதை மட்டும் மாற்றுறதே இல்லை. ப்ளவுஸ் கட்டிங்களோட ஏதாவது அப்பப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணுவேன். பட் இதை மட்டும் நான் பண்ணுறதே இல்லை. ஓகே, பாருங்கள், குடஞ்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன், குடஞ்சிட்டேன்னு தெரியறதுக்காக. ஓகே, அவ்வளோதான். ஸ்லீவ் வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். நான் கையும் வந்துட்டு எழுதிட்டேன், எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறது எழுதிட்டேன். ஓகே, அடுத்தது இப்போ பாருங்கள், போட் நெக்குக்கு மார்க் பண்ணோம். சரி, ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு பிரின்சஸ் கட்டு. அப்போ வந்து நேரில் போடணும் இல்லைங்களா, இப்படி கிளாத்தை இப்படி திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கரைப்பக்கம் வந்துட்டு அதை தனித்தனி பீஸ் நம்ம பக்கமும் மடிப்பு அந்த பக்கமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் சைடு கிளாத் எடுத்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து போட்டாச்சு. எல்லா அளவுகளையும் நம்ம எப்பவும் போல் மார்க் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட் போடுறப்ப மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க. ஏன்னா கீழே வந்துட்டு 2 இன்ச்சு விடுவோம் அந்த வளைக்கிறதுக்காக. ஸோ அந்த 2 இன்ச்சு துணி அந்த பக்கம் இருக்கணுமில்ல, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. மேலேயும் வந்துட்டு தனித்தனியாக வெட்டி எடுக்கிறோம். அதனால் மேலேயும் நான் கொஞ்சம் சேர்த்திக்குவேன். அது கண்டிப்பாக எச்சா தான் இருக்கும். இவ்வளோ அகலம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் அப்படியே தான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்துட்டாலும் தப்பு இல்லை. 10வது போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல நம்ம ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால் நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ எல்லா அளவுகளுமே நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பேக் சைடு கிளாத் எடுத்துட்டு
இந்த உயரத்துக்கு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த கோட்டை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அப்புறமா கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறோம் பாருங்கள், 5.5 இன்ச்சு வச்சுருப்போம் கழுத்தோட அகலம். ஸோ 5.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மேலே கோடு ஆல்ரெடி போட்டதே இருக்கும், நம்ம அந்த பேக் சைட்லேருந்து அர்க்கத் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அங்கே வந்து போட்டிருப்போம். முன்கழுத்து ஒயர் வந்துட்டு நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். போட்னுக்கு வந்துட்டு மினிமம் 3 இன்ச்சு வைங்க. நான் 2.5 இன்ச்சு வச்சும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது வந்து சிலர் பாடிக்கு கரெக்டாக இருக்குது, சிலர் பாடிக்கு கொஞ்சம் மேலாக இருக்குது. அதனால் 3 இன்ச்சு அப்படிங்கிறது ஆவரேஜாக வச்சுக்கோங்க. 3.5 கூட வைக்கலாம், அது நல்லா ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5 கூட வைங்க, தப்பு இல்லை. ஆனால் 3 போதும், அதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ 3 அப்படின்னா 3.25 இன்ச்சு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுறணும். ஸோ 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் கழுத்து வரைஞ்சிக்கிறேன். எனக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரைவாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த இது கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அது மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வீயாட்ட போயிடுச்சு அப்படின்னாலும் போடுறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கழுத்தை வெட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணி பார்த்து தான் இந்த ஷேப்பே நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் ரொம்ப இப்படி மேலாக கொண்டு வந்தீங்கன்னா கழுத்து வி மாதிரி போயிடும். எப்படி நம்ம லோ நெக்குக்கு போடுறப்ப இந்த வளைக்கிறத கொஞ்சம் மேலாக வளைச்சிட்டுனா வி மாதிரி போகுது இல்லையா, சேம் அதே தான் போட் நெக்குக்கு. அதுக்காக போட் நெக்குக்கு ரொம்ப டீப்பாக வளைக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப நார்மல் நெக்கு மாதிரி அது ஓகே, அது அவங்க கேட்டாங்கன்னா ஓகே. மற்றபடி நார்மலாக போட் நெக்குனா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வளைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இதை வெட்டிடலாம். வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரின்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வெட்டினா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, வெட்டிட்டேங்க. இப்போ வந்து கீழே நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எக்ஸாக்ட் அளவுல இருந்து இந்த கோடு தான் எக்ஸாக்ட் அளவுங்க. இதுக்கு கீழே வந்துட்டு 1/2 இன்ச்சு மட்டும் கிளாத் எக்ஸ்ட்ரா விடுங்க போது. ஏன்னா அப்படியே மடிக்க மாட்டாங்க, துணி வச்சு அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் மடிப்பாங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக. அதனால எக்ஸாக்ட் அளவுலேருந்து 1/2 இன்ச்சு கிளாத் விட்டால் போதும். ஓகே, கழுத்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு போட் நெக்குக்கு வந்துட்டு சரி பிரின்சஸ் கட்டுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல இருந்துட்டு அதை கொக்கி பீஸ் வி பீஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே இருந்துட்டு 4 இன்ச்சு விடுறேன். ஸோ 4 இன்ச்சு இது வந்து ஆவரேஜான அளவு. அது அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி 3 to 3.25 விடுவோம். இந்த 4 இன்ச்சில் இருந்துட்டு 2 இன்ச்சு கேப் விட்டுக்கிறேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு ஷேப்பு கொடுக்கும். அதனால் நான் கோடு நேராக வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூரத்துக்கு மேலேயும் அந்த 4 இன்ச்சு கோடு போட்டுக்கிறேன். மேலே உயரம் அவங்க ஓரளவுக்கு நல்லா நார்மலான ஹைட்டு தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 9.5 இன்ச்சு அந்த ஃப்ரண்ட்டோட உயரம் இருக்கும். ஸோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்க ஹைட்டை பொறுத்து நம்ம வைப்போம். சரிங்களா, நீங்கள் வேணும்னா இது எனக்கு குழப்பமாக இருக்குது, அவ்வளோ தெளிவாக தெரியல அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக ஷோல்டரில் இருந்துட்டு அந்த பாயிண்ட் இருக்குல்ல, செஸ்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அது வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் சங்கடமாகவும் இருக்காது நம்ம எடுக்கிறதுக்கு. நீங்கள் வேணும்னா அப்படி கூட எடுத்துக்கலாம். அதில் என்ன மிஸ்டேக் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அவங்க ப்ளவுஸ் போட்டிருந்தாங்கன்னா ஓகே. சப்போஸ் சுடி போட்டிருக்காங்க இல்லை நைட்டுக்கு இது போட்டிருக்காங்க, சுடினா கூட எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். நைட்டி எல்லாம் போட்டிருக்காங்கன்னா அது கொஞ்சம் அந்த அளவுகள் அவ்வளோ இதாக இருக்காது. ப்ளவுஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா ஃபிட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் உங்களுக்கு அந்த ஒயர் வந்து கரெக்டாக தெரியும். பட் நீங்கள் அப்படி எடுக்கணும்னால எந்த கடை நான் இது வரைக்கும் அப்படி எடுத்ததில்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க, நார்மலாக ஹைட் இருக்காங்கன்னா இந்த ஒயரை வந்துட்டு 9 இன்ச் இருக்கும். ஷோல்டர்லேருந்து செஸ்ட் பாயிண்ட்டு ஹைட்டு கம்மியாக இருக்காங்கன்னா 9 இருக்கும். நல்லா ஹைட்டாக இருக்காங்கன்னா 10 கூட இருக்கும். அந்த மாதிரி 9 to 10 இந்த 3 அளவில் மட்டும்தான் இருக்கும். 1/2 இன்ச் வித்தியாசத்தில் தைக்கிறதுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒயரை வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேலில் வந்து கோடு போட்டுக்குவேன். இந்த கிராஸாக வச்சு அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது வளைக்கிறதுக்கு, அதனால தான். இப்போ இதை வந்துட்டு எனக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கிறேன். இந்த வளைக்கிறது வந்துட்டு அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி வளைப்பேன். இவங்களுக்கு இப்படி அவங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஓரளவுக்கு செஸ்ட்டு கரெக்டாக ஷேப் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப இந்த இடத்துல வந்து வளைச்சி எடுக்கக்கூடாது, அப்போ தான் வந்துட்டு பத்தும். இல்லை செஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்லா வளைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு வெட்டிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து வெட்டிடுறேன். இங்கேயே நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் வந்துட்டு ஒரு டாட் பிடிப்பீங்கல்ல, அந்த இதுக்காக தான் அங்கே 4 இன்ச்சு நம்மளே கம்மி பண்ணி வெட்டிக்கிறோம். அவ்வளோதான், வெட்டிட்டேன். கழுத்து வந்து அண்ணா தைக்கிறப்ப வெட்டிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் மேலே போட்டு வெட்டுறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு வெட்டிடலாம். நீங்கள் பழக பழக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ப்ளவுஸ் மேலே போட்டு வெட்டுறது அவ்வளோ பர்ஃபெக்டாக காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், கேமரா பத்தாது. சரி, நான் போடுறேன் ஓரளவுக்கு, உங்களுக்கு வெட்டுறப்ப அப்படியே காட்டுற பார்த்துக்கோங்க. கைக்கு வந்து கரை கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் கரையை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கை வெட்டிடலாம். கை வெட்டுனா தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் கை வெட்டுறது இங்கே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். இது அகலத்தில் தான் இருக்குது, அதனால் எப்படி சொல்கிறது, அகலமாக தான் இருக்குது. அதனால் கை வந்துட்டு அப்படியே ஷேப்பாகவே வெட்டி எடுத்துக்கிறேன். நேருக்கு நேர் வெட்டலை, துணி பத்தலைன்னா தான் நேருக்கு நேர் வெட்டுவோம். ஓகே, கை வெட்டிட்டேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் கிளாத். இதை தான் வந்துட்டு நம்ம நேராக போட்டு இது பண்ணிக்கணும். கழுத்தை வெட்டிடலாமா? கழுத்தை வெட்டிட்டோம்னா கொஞ்சம் கேப் தெரியும் ஈஸியாக.
இல்லாட்டி இந்த துணி வேஸ்ட்டாக போயிருமில்ல, ப்ளவுஸ் துணி. அதனால் நம்ம கழுத்து வெட்டிக்கலாம். நெக்கு வெட்டிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்படி போடுறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எப்படி பத்தும் எப்படி போடணும் அப்படிங்கிறது. போட் நெக் பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து தான் போடணும், பத்தாது கொஞ்சம் உஷாராக, எப்படி சொல்கிறது, யோசிச்சு தான் பண்ணணும். ஓகேங்க, இப்போ பாருங்கள் கரெக்டாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க, சம்டைம் எல்லாம் பத்தாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு வெட்டிடலாம். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அது எந்த நெக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி பீஸு நம்ம பார்த்தோன்னே தெரியும் ப்ளவுஸ் வந்து கம்மியாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்படி போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெட்டுங்க. சப்போஸ் பத்தாதுப்பா, என்னால் அதை அட்ஜஸ்ட்டே பண்ணி தைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம ப்ளவுஸை வெட்டாமல் விட்டுலாம், அதுக்கு வேறு ப்ளவுஸ் எடுத்து கூட அவங்களுக்கு எடுத்து தைச்சிக்கலாம். அப்போ அந்த லைனிங்கை அப்படியே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட முக்கியம், ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னா முன்னாடியே செக் பண்ணிக்கிறது நல்லது, அது வேறு விஷயம். ஏன்னா அப்புறம் அது வெட்டிட்டு அவங்க இல்லை வேண்டாம் பரவாயில்லைங்க அப்புறமா தைச்சிக்கிறேன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைனிங் அவங்களதாக இருந்தாலும் பரவாயில்ல, சப்போஸ் நம்மளுதாக இருந்துட்டால் மாட்டிக்குவோம். அதனால் அது செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஆனால் தெரியும் நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் தான் பத்தாமல் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி போட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வெட்டுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். ப்ளவுஸ் மேலே போட்டும் நான் வெட்டிட்டேன். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு போட் நெக் வந்து தைச்சிடலாம். என்ன பேட்டர்ன் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஈஸி தாங்க. கொஞ்சம் பேட்டர்ன் எல்லாம் கற்றுக்கிற வரைக்கும் எல்லாமே அப்படி தான், நம்ம என்ன எடுத்தோன்னே கற்றுக்கிட்டு வரோம், எல்லாமே போக கற்றுக்கிறது தானே. கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான், எந்த பேட்டர்ன் வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம 33 இன்ச்சு பாடி சுற்றளவுள்ள போட் நெக் வந்துட்டு கட் பண்ணியிருக்கோம். அதுவும் டைரெக்டாக பாடியிலேருந்து அளவு எடுத்தது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எப்போ போல நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம், எது வேணாலும் ஓகே தான். சரி, ஓகேங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய அந்த மாதிரி கட்டிங் டிப்ஸ் இதெல்லாம் பார்க்கலாங்களா? ஓகே, பாய்.